ஹலோ எவ்ரிவன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ப்ராஃபிட்டபிளான கம்பெனியான விஸ்டாரா வந்து நவம்பர் 11 வந்து ஏர் இந்தியா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு. மொத்தம் விஸ்டாராவில் வந்து 11,000 எம்ப்ளாயிஸ். அதுவும் இல்லாமல் விஸ்டாராவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்லேயே ப்ரீமியம் ப்ளஸ் எக்கனாமிக் கிளாஸ் வந்து விட்டுருந்தாங்க. அப்படிப்பட்ட ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ஏன் மூணாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வெறும் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் மட்டும் தாங்க அவைலபிளாக இருந்தது. பட் பெரிய பிஸ்னஸ் மேனான ஜேடி ரட்டன் டாட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரட்டன் டாட்டாவோட அங்கிள் தாங்க. 1932 ஓனா ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்கி அவர் ஒரு பிஸ்னஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கராச்சி, அதாவது இப்பயே பாகிஸ்தான் டு பாம்பே டு டெல்லிக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஜேடி ரட்டன் டாட்டா ஆஃப்டர் 1953 இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க. லைக் இந்தியாக்குள்ளே பறக்கணும்னா இந்தியன் சிவில் ஏவியேஷனுக்குள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. அப்போதான் ஜேடி ரட்டன் டாட்டா அவரோட ஏர்கிராஃப்டுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, அதாங்க ஏர் இந்தியா. அப்போ சரி நல்ல பிஸ்னஸாக போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 1953 மக்களுக்கும் இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிக்கிறாருங்க ஏர் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனியை. அது வந்து லோக்கல் ஃப்ளைட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸும் ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா ப்ராஃபிட்டபிளாக போய் இந்த கம்பெனி 1970 என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா போயிங் 737 ஏர்பஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் நல்லா போயிருந்தாலும் 1990 ஓவர் காம்படிஷன் காரணமாக இது வந்து லாஸ்ட்ல போயிருந்துருக்குங்க. அப்போதைக்கு நம்ம ரட்டன் டாட்டா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் இந்தியா கம்பெனியை வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து விற்கிறாரு. பட் என்னதான் வந்து ரட்டன் டாட்டா பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் வந்து இந்த சிவில் ஏவியேஷன்ல ஏன் நம்ம வந்து சாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு அதே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கு. அதனாலே 2015 ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அது பேர் தான் வந்து விஸ்டாராங்க. விஸ்டாரா வந்து நம்ம ரட்டன் டாட்டா தான் வந்து 51% ஓன் பண்ணியிருந்தாங்க. மீதி 49% யார் ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் ஜேடி ரட்டன் டாட்டாவில் ஆரம்பித்த கம்பெனி ஏர் இந்தியா வந்து ரொம்ப லாஸ்ட்ல போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் கொரோனா வந்து ரொம்பவும் அடி வாங்கிச்சு. என்னதான் அது வந்து கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி இருந்தாலும் தே ஃபேஸஸ் மேஜர் லாஸஸ்ங்க. அதனாலே என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து முடிவு எடுக்கிறாங்க நம்ம வந்து ஏர் இந்தியா வந்து பிரைவேட் கம்பெனிக்கு வந்து வித்துடலாம் சொல்லிட்டு. அப்போதான் வந்து நம்ம டாடா குரூப்ஸ் வந்து திருப்பி ஏர் இந்தியா வந்து வாங்குறாங்க. அதே பேர்ல தான் வந்து 2022 வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் வந்து ரட்டன் டாட்டா வந்து யோசிக்கிறாரு, ஏன் நம்ம விஸ்டாரா குரூப்பையும் வந்து ஏர் இந்தியாக்குள்ள வந்து எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ முடிவு பண்ணதுதான் இப்போ 2024 வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து என்னதான் வந்து விஸ்டாரா வந்து ஏர் இந்தியாக்குள்ள வந்தாலும் 25% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டில் ஓன்டு பை த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ங்க. அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணி இந்த 23,000 எம்ப்ளாயிஸும் வந்து இப்போ அப்படியே ஏர் இந்தியாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க வித் சேலரி ஹைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் உங்களுக்கு இதை பற்றி தெரிய வந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.